வக்ஃபு வாரிய சட்ட திருத்தம் வரவேற்கத்தக்கது என்றும் அதனை எதிர்ப்பவர்கள் வக்ஃபு சொத்தை முறைகேடாக அனுபவித்துக் கொண்டிருப்பதாகவும் தமிழ் மாநில முஸ்லிம் லீக் நிறுவன தலைவர் ஷேக் தாவூத் கூறியுள்ளார். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழ் மாநில முஸ்லிம் லீக்கின் நிறுவன தலைவர் ஷேக் தாவூத், மத்திய அரசு கொண்டு வந்துள்ள வக்ஃபு வாரிய சட்ட திருத்த மசோதாவை வரவேற்பதாக கூறினார். ஜெயலலிதா முதல்வராக இருந்தபோதே வக்ஃபு வாரியத்தில் பெண்களை நியமித்தார் என்றும் இது நாட்டிற்கே முன் உதாரணமாக மாறியது எனவும் ஷேக் தாவூத் குறிப்பிட்டார். இதுவரையில் வக்ஃபு சொத்து என்பது மர்மமாகவே இருந்தது. ஆனால் இப்போதைய சட்டப்படி வக்ஃபு செய்தால் ஆன்லைன் போரில் போட வேண்டும் என்பதுதான் அனைத்தும் வெளிப்படையாகிவிடும் என்று அவர் கூறினார். எழிலகம், சென்னை பல்கலைக்கழகம், அண்ணா சிலை முதல் ஏர்போர்ட் வரையில் அனைத்தும் வக்ஃபு சொத்துக்கள் தான் எனவும் அதற்கான ஆதாரங்கள் வக்ஃபுவிடம் உள்ளதாகவும் ஷேக் தாவூத் தெரிவித்தார். திமுகவின் அறிவாலயம், தேனாம்பேட்டை காங்கிரஸ் மைதானம் உள்ளிட்டவையும் வக்ஃபு சொத்தில் வருவதாகவும் ஷேக் தாவூத் கூறினார். வக்ஃபு சொத்தை அபகரித்தவர்களுக்கு 20 ஆண்டுகள் சிறை தண்டனை அறிவிக்க வேண்டும் எனவும் ஷேக் தாவூத் கோரிக்கை விடுத்தார்.